அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய கட்சி அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களை ஒரு கடிவாளம் மாதிரி கட்டி சட்ட ஒழுங்கு சரியில்லை, மின்சார விநியோகம் சரியில்லை, உங்கள் கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் தவறுகள் செய்கிறாங்க, இவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, பல திட்டங்கள் முதலீடுகள்லாம் வெளியில் போகுது, இப்படி இந்த முந்தைய அரசு ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய கேள்விகளை, நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை, நிர்வாக முறைகளை, ஒரே மாதத்துலேயே அதையே மாற்றலை இதையே மாற்றலை அப்படின்ற ஒரு வித நிர்பந்தம், அந்த குதிரைக்கு கடிவாளத்தை கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித இதை உருவாக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நிறைய மந்திரிகள் அனுபவம் இல்லை. அதாவது அனுபவம்ங்கிறது கொள்ளையடிக்கிறது, அப்புறமா லஞ்சம் வாங்கிறது, அதிகாரிகள் சொல்கிற வழிகளில் பணம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் அந்த மந்திரிகள் முன்னாடி இருந்தவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த வேலை இந்த அதிகாரிக்கு தெரியும்னு சொல்லி அந்த அதிகாரிக்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய ஆதாயத்தை பெற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்துவார். இதுதான் அரசியல் அனுபவம். பெருசாக மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு இருந்தால் இவங்க ஆட்சி விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அனுபவம் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதும், இதுலேயும் சிலர் ஏற்கனவே இருந்த கட்சியில் இருந்த மாதிரியே நம்ம சொகுசாக இருக்கலான்னு வந்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, மந்திரிகளாகவே இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழலை ஏற்கனவே இருக்கிற அந்த செட்டப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய அந்த வழக்கமாக அவங்கள என்னென்ன வாங்குவாங்களோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஒன்று அவங்களோட பங்கு இருப்பாங்க, இல்லை இவர்களுடைய உறவினர்கள் யாரேனும் அந்த மந்திரிகளாக இருப்பாங்க. அப்போ அதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதை தனதாக்கிறதுக்கான முயற்சிகளை காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பலரும் வேடந்தாங்கல் பறவைகளாக வந்தவங்க இதுக்குள்ளே இருக்கிறாங்க. வந்திருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு காத்திருக்காங்க, இல்லை நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் மேல்நிலையில் இருக்கிற நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறவர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்கும்போது, இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த கட்சிகளோடு இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற தாவேகா கட்சியோட எந்த தொடர்பும் மற்றவர்களாக நான் பார்த்தேன் அவங்கள. அதில் சிலர் முந்தைய ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளோட முக்கிய பொறுப்புகள் இருந்தவர்களோடு கூட தொடர்புகளில் பயணித்தவர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் ஒரே ஒரு பேனர் தான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் எங்கள் பகுதியில் இருந்தது. இப்படி அந்த கட்சிகளோட தொடர்புகள் இருந்தவர்கள் எல்லோரும் அந்தந்த பகுதி பேர், ஒரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் பேர் இருக்கும். அந்த பேர்களை போட்டு இப்போ ஆளும் கட்சியோட பேரை போட்டு கிளை அப்படின்னு போட்டு மேலே முதலமைச்சர், அப்புறமா மற்ற மந்திரிகள் 2 பேரை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் யாரையும் ஒரு ஆள் மேலிடத்து வரைக்கும் தொடர்பு இருக்கிறது அல்லது மேலிடத்துலேருந்து இருக்கிற ஆளை தெரிஞ்ச ஆளை பேரை போட்டு கீழே இவங்க எல்லாருடைய பேரையும் போட்டு பேனர்களை புதுசாக அந்த கிளை அப்படின்னு போட்டு எல்லா இடத்துலையும் இந்த பேனர்கள் முளைச்சிருக்கு. இவங்க ரொம்ப காலமாக அரசியலோட தொடர்பு உள்ளவங்க. காவல் நிலையத்தில் நடைமுறைகளை தெரியும். அதிகாரிகள் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்களோட தொடர்பு வச்சுருப்பாங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சி இருக்கோ அவங்களோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். அதனால் பல நடைமுறைகள் இவங்களுக்கு இங்கே தெரியும். கிரவுண்டில் நடக்கிற நடைமுறைகள், ஒரு ஊராட்சி, ஒரு நகராட்சி, அப்புறமா யூனியன் ஆஃபீஸ், அந்த லெவல் வரைக்கும் இவங்களுக்கு அதிகாரங்களை தெரியும். கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச வழக்கறிஞர்களும் இதில் இருப்பாங்க. அப்புறமா ஏற்கனவே இங்கே கோலோச்சிக்கிட்டு இருக்கிற ஜாதியில், பணம் வளத்தில், ஒரு நில உடைமை சமூகமாக இருக்கிறவர்கள் ஒரு பகுதியாக இருப்பாங்க. பதவிகளை வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் பதவிகள் இருக்கிறவர்களோடு இவங்க துணையாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஃப்ளெக்ஸ்களில் இருக்கிறாங்க. வழக்கமாக அந்த ஏற்கனவே பதவிகளோட ஒரு கிளை செயலாளர் இருக்கார், ஒரு ஒன்றிய அளவில் பதவியில் இருக்காருன்னா அவருக்கு அடுத்த நிலையில் அவர் இருக்கிற ஜாதிக்காரராக இவங்க இருக்கிறாங்க. இவங்க அந்த பதாகைகளில் இடம்பெறுகிறாங்க. அதுக்கப்புறமா
கொஞ்சம் பணம் இருக்குது. அதாவது வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நிலனுடைமை சமூகம், இல்லை அப்பாக்கள் வந்து வட்டிக்கு விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இல்லை லோக்கலில் இந்த மணல் அள்ளி விற்கிறது, மண் அள்ளி விற்கிறது, இன்னும் வேறு வகையாக பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடியவர்கள், கட்ட பஞ்சாயத்து, நிலம் சார் பிரச்சனைகளில் முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள், இப்படியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த புதிய கட்சியினுடைய, இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய கொடிகளை தங்களுடைய வாகனங்களில் ஏற்றிட்டாங்க. இதுக்கு முன்னால் இந்த தேர்தலில் முறை இப்போ வருகிற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இவர்கள் தான் அங்கே முன்னிலை வகிப்பாங்க. இப்போ இவர்கள் அந்த கட்சியினுடைய கொடியை தங்களுடைய வாகனங்களில் ஏற்றிட்டாங்க. காவல்துறை அவர்களுக்கு மரியாதை கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த அந்த கட்சியினுடைய தொடர்புகளும் முந்தைய ஆளுங்கட்சியினுடைய பலத்தையும் இவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் இந்த கட்சிகள் தான் இருப்பாங்க, கட்சி தான் படம் காமிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க வெளியில். இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜயோட அடையாளங்களை தங்களோட உடலில், சட்டைகளில், கைகளில், கொடிகளில் ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அரசியல் நடைமுறையை முழுக்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இவங்க. இதில் ஒரு வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம தொடர்ச்சியாக நம்ம அதில் போகலாம். காலையில பிரிவுல எதுக்கு நிறுத்தினவள? எப்ப காலையில? இன்னைக்கு காலையில நம்ம துரத்துறேன். எதுக்கு துரத்துற நீ அவள? எதுக்கு வண்டி நிறுத்தணும்? நிறுத்தணும். எதுக்கு வண்டி நிறுத்தணும் உங்களுக்கு? எம் பொண்டாட்டி உனக்கு எதுக்கு வண்டி நிறுத்தணும்? இல்ல தாவேகா கட்சியில இருந்தா நீ தாவேகா கட்சியில இப்படி வந்து சொல்லுவாங்களா? என்ன தாவேகா கட்சியில உன்னோட முன்னாடி கொடி இல்லையா? இல்ல நான் அவருடைய பேசுறேன். இந்த மாதிரி பண்றாருன்னா நான் அவருடைய பேசுறேன். இல்ல ஸ்டேஷன் நான் கூப்பிட்டு சொல்றேன். கம்ப்ளைண்ட் வந்து போது எதுக்கு நீ காலையில எங்க வச்சாங்க? எப்ப பாக்க நீங்க? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள இளையம்பாளையம் கிராமத்தில் இயற்கை உபாதைக்கு சென்ற பெண்ணிடம் திருச்செங்கோடு தாவேக தொண்டரணி அமைப்பாளர் நவீன் தகாத முறையில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் அவரது கையை முறுக்கி தாக்கியும் உள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் புகாரளித்து 2 நாட்கள் ஆகியும் இதுவரை எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்பப்போ அவர் வந்து கடையில போய் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு வச்சுட்டு வருவேன். தொடர்ந்து நவீனுங்கிற குமரமங்கலத்தை சேர்ந்தவன் நவீன் சொல்லி 4 நாளா தொடர்ந்து ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த சைடு போறதுக்கு விட மாட்டான், ராவடி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா நேற்று பயங்கரமா துரத்தி என்னை கீழே அடிச்சு தள்ளிட்டு தாவே கேட்க வச்சு போட்டு கார்ல வந்து சரியான ராவடி பண்ணிட்டு என்னை அடிச்சு கீழே தள்ளி விட்டான். அசிங்கமா பேசிட்டு எவ்வளோன்ட்டு ஜாதியை பத்தி அசிங்கமா பேசி எங்களை தரக்குறைவா பேசினவன். கார்லயும் பின்னாடி தாவேகா கட்சி கார்ல போட்டு நான் கட்சியில இருக்கிற நீ என்ன முடியும், போலீஸ் கிட்ட சொன்னா கூட என்ன ஒன்னும் முடியாது, உனக்கு கண்ணாடி அவ்வளவு திமுரு, அவ்வளவு மூடிட்டு போடி, எனக்கு கார்ல ஏறுறி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி முறுக்கி கீழே தள்ளி விட்டாங்க. இதுக்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அவங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள் தான். இது வந்து பல கட்டங்களாக இது நகரும். இப்போ வந்து இந்த கொடியை மாற்றுறது, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற அரசியல் ஆதாயங்களை பெறக்கூடியவர்கள். அதாவது இப்போ வந்து கட்சியில் இப்போ இங்கே ஒரு இருப்பார், பவர் சென்டராக இருப்பார், அவங்கள நம்பி கட்சி நடக்கும். இல்லைன்னா அவருக்கு ஒரு தெரிஞ்சவராக இருந்தாருன்னா, இப்போது ஒரு நகராட்சியில் என்னென்ன அரசியல் ஆதாயங்கள்லாம் இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரியும். அந்த ஆளுங்கட்சியாக முன்னாடி இருந்தவர்கள் அனுபவித்ததில் அவங்க வந்து சொந்த பலங்கள், உள்ளூர் அரசியல் பலம், ரவுடிசம் ஆட்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வெளியேற மாட்டாங்க. இப்போ இவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பலம் இருந்தால் அவங்கள வெளியேற்றுவாங்க. இப்போ ஒரு ஏலம் விடுறாங்க, ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க, ஒரு கக்கூஸ் வாடகைக்கு எடுக்கிறாங்க, சரி டெண்டருக்கு எடுக்கிறாங்க, ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஒரு புதிய கட்டடங்கள் வருது, வாடகைக்கு கட்டி விடுறாங்க நகராட்சியில். அப்போ அந்த வாடகையை உள் வாடகைக்கு எடுக்கிறது, அதை எடுத்து வாடகைக்கு விடுறது, இப்படி பல வகைகளில் பணம் பண்ணக்கூடிய எல்லா. அப்புறமா கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறது. இப்போ ரோடு கான்ட்ராக்ட் என்ன தான் அரசு வந்து முழுக்க டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்தாலும் இவங்க போய் அவங்கக்கிட்ட பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஒரு ரோடோ, ஒரு காங்கிரீட் வீதியோ, இல்லை ஒரு தெருவிளக்கு அமைக்கிறதுக்கான ஒரு விஷயங்களோ, இப்படி எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் பணம் அரசு வந்து நல்முறைகளோடு தான் அதை செய்யும். எம்ஜிஆர் அதை 2-3 டைம் சொல்லியிருப்பார். இப்போ நான் வந்து இங்கே ஒரு 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா
என் பயனாளிக்கும் 10,000 ரூபா போய் கிடைக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு. அப்போ இதில் வந்து ஜாதி வருது பாருங்கள், அப்புறம் பணம் உள்ளவர்கள் வருது. இப்போ இருக்கிற கட்சியில் அதிகாரத்தை ஒரு பதவி பெற்றிருக்கிறான், கட்சி கொடியை மாட்டிக்கிட்டான், போலீஸ் வந்து அவனுக்கு அடங்கி போகுது. போலீஸ் வந்து வெறுமனே தாவேக்கா அப்படிங்கிறதுக்காக மட்டும் அடங்கி போகாது. அவன் உள்ளூரில் ஜாதி, அந்த ஜாதியோட பலம் இருக்கும். அந்த ஜாதியிலேருந்து வந்தால் முன்னாள் அரசியல் அதிகாரத்தில் இருந்திருப்பான், அவனுடைய பலங்கள் இருக்கும், அவன்கிட்ட இருக்கிற படைபலம் இருக்கும். எல்லாம் சேர்ந்து தான் இவன் வந்து இப்போ தான் பட்டிங், இவன் நாளைக்கு இன்னொருத்தனை உருவாக்குவான். இந்த 5 ஆண்டுகள் வந்து இவன் தன்னை வந்து ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஆள் அப்படின்னு கீழே இருக்கிற இந்த விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த தேர்தலில் இவன் வந்து ஒரு ஊருடைய வாக்கையே வேறொரு கட்சிக்கு மாற்றிடுவான். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க. பல திமுக கட்சி கொடிகள் பறந்துக்கிட்டு இருந்த கார்களில் தாவேக்கா கொடி பறக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் பேனர்கள் அவங்களுடைய முகங்களை பார்க்க முடியுது. முக்கியமாக அறியப்பட்டவர்கள் மட்டும் தவிர்த்துட்டு அவங்களுடைய கட்சி கொடியோடைய பயணிக்கவும், அவர்களுடைய அபிமானம் பெற்ற அல்லது அவங்களுடைய ஆசி பெற்றவர்கள் இந்த கட்சி கொடிகளோட வலம் வருது. அப்போ 2 பேருமே 2 கட்சிகளில் இருப்பாங்க. வழக்கமான ஜாதி அரசியல், வழக்கமான பண அரசியல், வழக்கமான காவல்துறையுடைய அதிகாரம், காவல்துறையில் அதிகாரம் செலுத்துவதுங்கிறதுல அவங்க அப்படியே பயணிப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வளமையாக நடக்கிறது. இது இந்த கட்சியை அழிச்சிடும். ஏன்னா இந்த கட்சியை நம்பி இந்த ஏற்கனவே இருந்த அதிகாரத்தின எதிராக தான் இந்த வாக்குகள் செலுத்தப்பட்டது. இதை அப்படி அழகாக வலுக்கட்டாயமாக அதை அவங்க தனதாக்க முயற்சி செய்கிறாங்க, வெற்றியும் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கண்கூட என்னால் பார்க்க முடியுது. இரண்டாவது வந்து இவர்கள் வந்து இந்த அதிகாரம் அப்படிங்கிறது போது அந்த ஜாதி ரீதியான அந்த மக்கள், வழக்கமாக அடுக்கப்படுகிற மக்கள் திரும்பவும் ஒடுக்கத்துக்கு உள்ளாவாங்க. அவங்களுக்கு ஆதரவாக காவல்துறை எப்பொழுதுமே செயல்படாது. ஆனால் வேணால் ஏதேனும் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா செயல்படும். இப்போ பக்கமாக ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு கோயில் திருவிழாவில் கஞ்சா அடிச்சுட்டு போய் ராவடி பண்ணது. அந்த வழக்கை காவல்துறை உடனடியாக அணுகிட்டு அந்த இடத்துல அந்த முக்கியமாக அந்த ராவடி பண்ணின பெரும் பணம் படைத்தவர்கள், அதிகாரம், ஜாதியை கொண்டவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நடந்த பிரச்சனைகளை நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் இங்கேயே 2 பேர் இருக்கிறீங்க, 2 ஜாதி ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அடிச்சுக்காதீங்க. டிஎஸ்பி லெவல் வரைக்குமே போய் டிஎஸ்பியும் வந்து இதை தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல நடந்த பிரச்சனையை விட்டுடுங்க. இதுக்கப்புறமா 2 பேரை, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் 2 பேரை வேறொரு இடத்துல வச்சு அடித்தாங்க, ஆள் வச்சு அடித்தாங்க. அந்த ஆள் வச்சு அடித்த இடத்துல அந்த ஆள் வச்சு அடித்தாங்கல்ல, அதுங்களுக்கு மேலே மட்டும் நாங்கள் வழக்கு போட்டுக்கிறோன்னு சொல்லி அதுலேயும் ஒரு நபர் மேலே மட்டும் பிசிஆர் வழக்கும், இன்னொரு நபர் அவங்க ஜாதி சேர்ந்தவங்கிறதுனால அவரை ரெண்டாவது அவர் அடிக்கலை அப்படின்னும் போட்டு அந்த ஆள் வச்சு இவங்க ரெடி பண்ணி அடித்த ஆளில் ஒரு ஆள் அவன் பிசி தான், ஆனால் பணம் பெற்ற ஜாதி கிடையாது. அவன் மேலே மட்டும் வழக்கு போட்டு அவனை 6 மாதம் சிறையில் வச்சுட்டாங்க. இது எப்படின்னா ஜாதி பலம், அரசியல் பலம், காவல்துறை பலம் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கை, ஒரு பிசிஆர் வழக்கை எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிதைச்சிட்டு பணத்தை கொண்டுட்டு வந்து இந்த அடி வாங்கினவர்களை வழக்கிலிருந்து வெளியேற வச்சு அந்த வழக்கை நீர்த்து போக வச்சுட்டாங்க. இப்போ இது மாதிரி பிசிஆர் வழக்குகள் உருவாகாது. இதுதான் இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் இதுதான் நடக்கும். அதனால் திரு விஜய் அவர்கள் இவர்கள் எதிர்க்கட்சிகள் கட்டிவிடுகிற கடிவாளத்துக்குள்ளே பயணப்படாமல் அவர்கள் இந்த பணம் வாங்கி கொண்டு பேசுகிற இந்த ஊடகங்களை தவிர்த்து விட்டு உங்களுடைய செயல்பாடுகளை அடுத்தவர்கள் கட்டிவிடுகிற கடிவாளத்திற்கு வேலை செய்யாதீங்க. சுற்றுப்புறத்தை, அதிகாரிகளை எல்லாரையும் கவனிங்க. உங்கள் கட்சிக்காரங்கள்னு சொல்லிக்கிறவர்களை முக்கியமாக கவனிங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற ஆட்கள் செய்கிற வேலைகளை கவனிங்க. செயல்படாத அமைச்சர்களை தனித்தனியான ஆட்களை வைத்து கண்காணிங்க. எப்படி ஜெயலலிதா வந்து காவல்துறைக்குள்ளே கட்சிக்காரர்கள் அனுமதிக்காமல் இருந்தாங்களோ அது இதுக்கு தான் அனுமதிக்காமல் இருந்தாங்க. திமுகவினுடைய பெரும் முதலைகள் கைக்குள்ள வைத்திருந்த அதிமுக அவர்கள் செய்கிற தவறுகளை தட்டி காட்டுவதற்காக தான் டம்மியான பல தலைவர்களை உருவாக்கினாங்க. அவர்கள் தான் உங்கள் நோக்கி நகர்றாங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு லக்கேஜ் தான். அதிமுகவில் இருந்த பல அமைச்சர்கள் தான் என்ன செய்கிறோம்னு கூட தெரியாது, அதிகாரிகள் செய்கிறத அப்படியே செய்து கொண்டு வந்தவர்கள் தான்.
அவர்களே உங்களை கட்சியில் ஏற்றுறதால ஒரு பயனும் இல்லை. ஆனால் அவங்க பணம் பண்ண தெரிஞ்சவங்க, அதில் எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவில் இருந்த பல பணக்காரர்கள், பணக்குவாரிகள் வச்சுருக்கிறவங்க, பல வகைகளில் இங்கே பணம் பண்ணிடுறவர்கள், அரசியல் ரீதியாக நியமனங்கள் மூலமா பணம் பண்ணக்கூட தெரிஞ்சவர்கள், அதற்கு கூட ஆட்களை வைத்திருந்தவர்கள், ஜாதி பலம் வைத்திருந்தவர்கள் அதிமுகவில் இருந்தாங்க தான். ஆனால் அவர்களுக்கு சொந்த அறிவே கிடையாது. அவங்களெல்லாம் ஒரு லக்கேஜ், நான் உதாரணமாக வேணால் சொல்கிறேன், விஜயதாரணி மாதிரியான ஒரு லக்கேஜ், வேஸ்ட்டு லக்கேஜ் எல்லாம் உங்கள் கட்சிக்கு தேவையே கிடையாது. அவங்க மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அதனால் இருக்கிற ஆட்களை, இருக்கிறவர்களை இதற்கு மேல் யாரையும் சேர்க்காமல், புதிய ஆட்களுக்கு கட்சி கொடிகளை தாரை வார்க்காமல், இப்போ இருக்கிற நிர்வாகம் சரியாக போகுது, அதை அப்படியே நடத்தி கொண்டு போங்க. அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். எதிர்க்கட்சிகள் நாளொன்றும் பொழுதொன்றும் தருகிற இந்த தமிழ்நாட்டிற்கு எதிரான ஊடகங்களுடைய வழியாக வருகிற செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மக்கள் நீங்கள் சரியாக மக்களுடைய பல்ஸை பார்க்குறீங்க, அதே வழியில் பயணிங்க. அதில் ஏதேனும் ஒரு தவறான நபர் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டு, ஆட்சிக்கு வருவதற்கு, அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்கள் அருகாமையில் இருந்த நல்லவர்கள் மட்டும் வார்த்தைகளை மட்டும் கேளுங்க. அவங்களும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் சீர்தூக்கி பார்த்து இந்த கட்சி கொடிகள் கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க. கார்களில் உங்கள் கட்சி கொடிகளோடு வலம் வரவர்களை குறைங்க. ஒருத்தருக்கு மேலே யாரும் ஒரு மாவட்டத்தில் கட்சி கொடியோடு வலம் வருவதை தடுத்து நிறுத்துங்க. உடல் அடையாளங்களோடு இருப்பவர்களை உருவாக்குங்க. உண்மையான நியாயமான மக்களுக்கு, உங்களுக்காக வாக்களித்தவர்களுக்கு செய்வதற்கு 1000 வழிகள் இருக்குது. 1000 பேர் இங்கே சுயநலம் இல்லாமல், எந்தவித அடையாளமும் கோராமல் தயாராக இருக்கிறான். அவங்கள கண்டுபிடிக்கிற வேலையையும் உங்களுடைய வழக்கமான வேலைகளை செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான அங்கீகாரம் எம்ஜிஆருக்கும் மேலே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, காத்திருக்காங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு. ஆதாயம் இல்லாமல், கட்சி கொடிகளை பிடிச்சிட்டு போகாமல், அதிகாரம் பண்ணாமல், ஜாதியை பயன்படுத்தாமல், அவர்களை இனம் கண்டு அவர்களிடம் ஆலோசனை பெற்று அவர்களிடம் அதை செயல்படுத்தக்கூடிய, அல்லது நடந்து முடிந்த பிறகு ஃபீட்பேக்கை பெறுவதற்கான வழிகளை, ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க. இந்த கட்சிக்கொடியோடு வலம் வருகிற எல்லாரையும் கடைஞ்சி எடுத்து தூக்கி தூர எறிங்க என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இல்லைன்னா உங்களை வழக்கமான ஒரு கட்சி ஆக்கிடுவாங்க. நன்றி, வணக்கம்.